ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்கள் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய மேலான கிருபையினால 5 மாதங்களை இந்த வருஷத்தில் கடந்த போது ஆண்டு உதவி செய்தார். 6வது மாதத்தின் முதல் நாளில் ஆண்டு கொண்டு வந்திருக்கிறார். எவ்வளோ பெரிய சந்தோஷம் பார்த்தீங்களா? நம்மோடு கூட பிரயாணம் பண்ணுறவங்கள ஒரு சிலரை நம்ம காணலை. ஆனாலும் கர்த்தர் நம்ம மேலே வைத்திருக்கிற இரக்கம், தயவு, ஆண்டவருக்காக நீங்கள் பயன்பட வேண்டும் என்று ஆண்டு விரும்புகிறபடினால வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் ஒரே ஒரு வாழ்க்கை தான் உண்டு. ஒரு தினம் பிறப்பு, மரணம், நியாயத்தீர்ப்பு. மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த உலகத்தில் பிறக்க முடியாது. ஆனால் கிருபையாய் கர்த்தர் நாட்களை கூடுதலாய் தந்திருக்கிறார் என்று சொன்னால் ஆண்டவருக்காக நாம் வாழ வேண்டும் என்பதற்காக, அவருக்காக பணி செய்ய வேண்டும் என்பதற்காக, அவர் விரும்புகிறபடியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் நமக்கு நாட்களை கூடுதலாய் தந்திருக்கிறார். இந்த மாதத்தின் முதல் நாளிலும் கர்த்தர் கொடுக்கிற நல்ல வாக்குத்தத்தங்களை நாம் தியானிக்க போகிறோம். செப்பனியா 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். உன் தேவனாய் கர்த்தர் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பி நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். நல்ல வார்த்தை பார்த்தீங்களா? முதலாவது பாருங்க, அவர் நம் நடுவிலே இருக்கிறார். ஆண்டவர் நம் நடுவில் இருக்கும் பொழுது நமக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆண்டவர் நம்ம கூட வாசம் பண்ணுகிறது ரொம்ப சந்தோஷம்தான். ஆண்டவர் நம்மோடு கூட வாசம் பண்ணணும் அல்லது ஆண்டு நம்மள பிரியமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் அவருக்கு பிரியமாய் வாழ்ந்தால் மாத்திரம்தான் பிரியமாக இருக்க முடியும். யாக்கோபு யோசேப்பு இடத்துல ரொம்ப பிரியம் வைத்திருந்தார். அவனுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுத்தார். பல வர்ண அங்கி வாங்கி கொடுத்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சியாக அவன் நேசித்தார். காரணம், அவன் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து பொல்லாத வழிகளை விட்டு ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்ந்தான். தன் சகோதரர்கள் செய்து வந்த குற்றங்கள் அவனுக்கு பிடிக்கவில்லை என்பது புரிகிறது. எனவே அதை தகப்பனிடத்தில் சொல்லி வந்தான். எனவே தேவனுக்கு பயந்த ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தபடினால தகப்பனாயிருக்கிற யாக்கோபுக்கு யோசேப்பு நல்லா பிடித்திருந்தது. என் அன்பு சகோதர சகோதரியே, அவர் நம்மோடு கூட வாசம் பண்ண வேண்டுமானால், நம்மோடு கூட தங்க வேண்டுமானால் உங்களை பிடிக்கணும். என்ன ஆண்டவர் பிடிச்சாதான் உங்கள் வீட்டில் வருவார். இப்போ முதிர் வயதில் ஒரு தகப்பன் அல்லது தாய் தன்னுடைய பிள்ளைகள் வீட்டில் யார் வீட்டில் தங்கலாம் என்று சொன்னால் தகப்பனுக்கு அந்த மகளை அல்லது மகனை பிடிக்கணும். அப்போ தான் அந்த வீட்டில் சரி கடைசி நாட்களில் தங்கியிருந்தால் அந்த பிள்ளைகள் என்னை கவனித்து கொள்ளுவாங்க என்று சொல்லி தைரியமாக தங்கியிருப்பாங்க. அப்போ எப்படி அந்த மகளை மாத்திரம் பிடித்தது என்று சொன்னால் அவர்கள் சிறு வயதிலிருந்தே அவங்களை கவனித்து வந்திருக்கிறார். அவனுடைய நடக்கைகள், அவனுடைய அன்பு, அவனுடைய சிநேகம் இதெல்லாம் பெற்றோர்கள் கவனித்ததுனால நிச்சயமாய் இந்த மகள் என்னை கடைசி வர முதிர் வயதில் நான் பலன் குன்றி போகும் பொழுது எனக்கு உதவி செய்வார் என்ற நம்பிக்கையோடு கூட அந்த வீட்டில் தங்குவாங்க. அதே பொழுது நம்முடைய ஆண்டவரும் நம்ம வீட்டில் தங்க வேண்டுமானால் நாம் ஆண்டவருக்கு பிரியமான, வேதம் சொல்வது பாருங்க, சங்கீதம் 147:11, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். இப்போ யார் மேலே பிரியமாக இருக்கிறார்? யோசேப்பு மேலே. ஏன் யாக்கோபு பிரியமாக இருந்தார்? ஆமாம், ஆண்டவருக்கு பயந்து பொல்லாத வழிகளை விட்டு வாழ்ந்ததின் நிமித்தமாக யாக்கோபு யோசேப்பு மேலே பிரியம் வைத்திருந்தார். இப்போ ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் உங்கள் நடுவில் இருக்கிறேன் அல்லது இருப்பேன், வருவேன் என்று சொல்லலாம். இருக்கிறேன்னு சொன்னால் இருந்து கொண்டு இருக்கிறார் நிச்சயமாக. அப்படி என்றால் அவர் மேலே பிரியமாக இருந்ததுனால, அப்போ தேவனுக்கு பயந்து பாவங்களை விட்டு விலகி வாழ்ந்து தேவ கிருபைக்கு மாத்திரம் காத்திருந்து அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் மேலே ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார். அவர் வாசம் பண்ணுவார். உலகத்தில் எப்படி ஒழுக்கமாய், நீதியாய், அன்பாய் சிநேகிக்கிற பிள்ளைகளிடத்தில் பெற்றோர் கடைசி நாட்களில்
உட்கார்ந்து வாசம் பண்ணுறாங்களோ அல்லது உட்கார்ந்து இருக்கிறாங்களோ, காப்பாற்றல் நம்பி இருக்கிறாங்களோ, அதே போல் நம்முடைய ஆண்டவர் நாம் தேவனுக்கு பிரியமாய் வாழும் பொழுது நம்மோடு கூட இருந்து அதிசயமான அற்புதமான காரியங்களை நடப்பிக்கிற தேவன். அடுத்தது பாருங்க, அவர் வல்லமை உள்ள தேவன். இதை புரிஞ்சுக்கொள்ளணும். எசையா 9:6 அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லிட்டு போனார். அவர் வல்லமை உள்ள தேவன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொண்டால்தான் நாம் அவரோடு கூட அன்பு செல்ல முடியும். இப்போ நம்மளை பலவானான ஒருத்தனை நம்ம நேசிக்கிறோம், அன்பு செய்கிறோம். பலவானா நம்மோடு கூட வரும் பொழுது நமக்கு ரொம்ப தைரியம் வந்துடும். சரி, என்னில் பலவான ஒருத்தன் வருகிறான், அவன் எனக்கு உதவி செய்வான், எனக்கு துணையாக இருப்பான் என்று சொல்லி நம்ம சந்தோஷம் மகிழ்ச்சி அடைகிறோம். பாருங்க, அவர் வல்லமை உள்ளவர், அவர் தான் என்னை ரட்சிப்பார் என்று தாவீது அறிந்து கொண்டிருந்தார். எனவே தான் என் தாய் சொல்லும் பொழுது பல மிருகங்கள் என்னை தாக்க வந்தது, என்னுடைய மந்தையை தாக்க வந்தது, ஆட்டை தாக்க வந்தது. ஆனாலும் கர்த்தர் வல்லமை உள்ளவர், ரட்சிக்கிற தேவன் என்னோடு கூட இருந்ததினால அந்த சிங்கத்திற்கும் கரடிக்கும் தப்புவித்து எனக்கு உதவி செய்தார். எனவே அந்த வல்லமை நான் அறிந்திருக்கிறேன். இப்பொழுது ஒரு பிரச்சனை இருக்குது. இங்கே கோலியாத்து நிற்கிறார். இந்த கோலியாத்தை வீழ்த்துவதற்கு அந்த வல்லமை உள்ள தேவன், அவரை ரட்சிக்கிற தேவன் நிச்சயமாக இந்த கோலியாத்தையும் வீழ்த்தி ஜெயத்தை தருவார் என்ற விசுவாச நம்பிக்கை எப்போ வந்து தெரியுமா? அவர் வல்லமை உள்ளவர் என்பதை புரிந்து கொண்ட தாவீதுக்குள்ள வந்தது. இன்னைக்கு நமக்குள்ளால ஆண்டவர் வல்லமை உள்ளவர், பராக்கிரமான காரியத்தை செய்வார், செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கை என்றைக்கு உங்களுக்குள்ளால வருதோ அன்றைக்கு தான் ஆண்டவர் உங்கள் மத்தியில் இருந்து, உங்களுக்குள் நடுவில் இருந்து, உங்கள் வீட்டுக்குள் இருந்து, உங்களுக்குள் இருந்து மகத்துவமான கிரியைகளை, அற்புதங்களை செய்ய முடியும். தாவீதுக்குள்ளால ஆண்டவர் வாசம் பண்ணினார், தங்கியிருந்தார் என்று பார்க்கிறோம். சாமுவேல் தைல கொம்பு எடுத்து அபிஷேகம் பண்ணுவதற்கு ஈசாயினுடைய வீட்டுக்கு போகும் பொழுது அங்கே சகோதரர்களை பார்த்து விட்டு அவனுடைய உடலையும் அவருடைய உயரத்தையும் பார்த்து இவர்தான் என்று இருந்தார். இல்லை, நான் தெரிந்து கொண்டிருக்கிற தாசன் இவன் அல்ல, அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அப்போ தாவீதுக்குள்ளால அப்பவுமே ஆண்டவர் வாசமாய் இருந்திருக்கிறார், ஒரு நேசம் வைத்திருக்கிறார். எனவேதான் தாவீது வர வர விருத்தி அடைந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அவருக்குள்ள வாசமா ஆண்டவர் யாருக்குள்ளெல்லாம் வாசமாய் இருக்கிறாரோ அவர்கள் விருத்தி அடைவார்கள், ஞானவானாய் புத்திமானாய் இருப்பார்கள், சிறந்திருப்பார்கள் என்று அநேக வேதத்திலிருந்து நம்ம கற்றிருக்கிறோம். தாவீதோடு கூட இருந்ததுனால தாவீது வர வர விருத்தி அடைந்தான், செழிப்பானான், ஆஸ்வதிக்கப்பட்டான், சம்பூர்ணமான நன்மைகளை பெற்றுக்கொண்டான். சவுலிடத்தில் ஆண்டவர் வெளியேறின பின்பு சவுல் வர வர வீழ்ச்சி அடைந்தான், அவன் முதிர்ச்சி அடை அல்லது ஆசீர்வதிக்கப்படலை. அவன் என்ன செய்தான்? வர வர அவன் பலவீனப்பட்டு போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்கள் இல்லத்தில், உங்கள் உள்ளத்தில் வாசம் பண்ணினீங்கன்னா அங்கே ஒரு ரட்சிப்பு வரும். சகை வீட்டில் ஆண்டவர் போன போது சகைவு சொன்னான், என் ஆஸ்தியில் பாதியை கொடுக்குறேன், நான் யாரிடத்துலையாவது ஏமாற்றி வச்சிருந்த நாளத்தனையாக திரும்ப கொடுத்துறேன் என்று சொல்லி, அதான் தமக்கு பயந்து பாருங்க சொன்ன உடனே ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அப்படி என்றால் இயேசு அங்கே தங்க ஆரம்பித்து விட்டார், அவர் உள்ளத்தில் இல்லத்தில் தங்க ஆரம்பித்து விட்டார். எனவே ஒரு ரட்சிப்பை அன்றைக்கு சொன்னார், இவன் ஆபிரகாம் குமாரனாக இருக்கிறான். ஆபிரகாமுக்கு உண்டான சகல ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு எனக்கு, இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரியே, உங்களுக்கு எனக்கு தான் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள், சகல ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். எனவே தான் சொல்லும் பொழுது, இவன் ஆபிரகாமின் குமாரன் ஆயிற்றே, எனவே இவனுக்குள்ளால ஒரு ரட்சிப்பு சமாதானம், இவனுக்குள் நான் தங்குவேன். அன்பானவர்களே, ஆண்டு நமக்குள்ளால் வாசம் பண்ணும் பொழுது, நமக்குள் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட நன்மையான ஆசீர்வாதங்கள் எல்லாம் திரளாக இருக்கும்.
பாருங்க, இங்கே சிம்சோன் தேவன் அவனை விட்டு விலகி போனதை உணராதபடிக்கு எழுந்து நான் மீண்டும் அதே போல செய்வேன். பாருங்க, எப்போ வாசம் பண்ண முடியல, அவன் பாவமான இடத்துல போன போது தேவனை விட்டு தூரம் போய் தன்னுடைய அழைப்பை அவன் புரிந்து கொள்ளாதபடிக்கு ஸ்தானத்தை இழந்து வேசியோடு கூட படுத்திருந்த போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு விலகி போனார். வாசம் பண்ண முடியல. இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரியே, ஆண்டவர் எங்கள் வீட்டுக்கு வரணும் எல்லாரும் விரும்புவீங்க. பொதுவாக சொல்லுங்க, பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வருவீங்களா, ஜெபம் பண்ணுவீங்களா? வீட்டில் போய் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, பாஸ்டர் வீட்டில் வந்துட்டார் எங்கள் வீட்டில். பாருங்கள், ஒரு மனுஷன் உங்கள் வீட்டில் வந்த உடனே சந்தோஷப்படுறீங்க. வானத்தையும் பூமியும் அண்ட சராசரி உண்டாக்குன ஆண்டவர் வந்தால் எவ்வளோ சந்தோஷம் இருக்கும், எவ்வளோ நன்மை இருக்கும், எவ்வளோ அற்புதம் நடக்கும். இதை புரிந்து கொள்ள நம்மளால் முடியலை, பார்த்தீங்களா? எனவே உலக மனுஷர்களெல்லாம் வீட்டில் அழைத்து வைத்து விருந்து வைக்கிறீங்க. ஆனால் உன்னதமான தேவனை வெளியே விட்டுருக்குறோம். அவர் உங்கள் வீட்டுக்குள்ளே வாசம் பண்ண விடுங்க. எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படியாக சகை வகை தேடினான். பல நாட்கள் தேடி இருப்பான். வேதத்தில் அப்படி சொல்லப்படும், பல நாட்கள் தேடி இருப்பான். ஒரு நாள் கண்டுபிடித்துட்டான். ரொம்ப சந்தோஷம், இயேசு பார்த்துட்டேன், சந்தோஷம். பார்க்க தான் விரும்பினான், ஆனால் அவர் உள்ளே வாசம் பண்ண விரும்பினார். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு சகோதர சகோதரியே, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே தேடுங்கள். நீங்கள் தேடி பாருங்க, நிச்சயமாய் அவரை பார்ப்பீங்க. பார்த்தா மாத்திரம் போதாது, உங்கள் வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு வாங்க. நிச்சயமாக உங்கள் இல்லத்தில் வருவார், உள்ளத்தில் வருவார், வாசம் பண்ணுவார். வாசம் பண்ணும் பொழுது ரட்சிப்பு வரும், பார்த்தீங்களா? அவர் பாருங்க, உன் தேவனாய் கர்த்தர் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் உன்னை ரட்சிப்பார். சகை வீட்டில் வந்தபோது ரட்சிப்பு வந்தது, ஒரு மனம் திரும்புதல் வந்தது, சந்தோஷம் வந்தது, மகிழ்ச்சி வந்தது. பொன்னும் பொருளும் ஆஸ்தியும் தேடி ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஆமீன். அதை தான் நாடி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அதை விட மேலான ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி வந்தது. எனவே இந்த சகை எல்லாவற்றையும் கொடுத்துட்டான். பாதியை, ஆஸ்தியில் பாதியை கொடுத்துட்டான். நாளத்தனையாக திரும்ப கொடுத்துட்டான். பொன்னும் பொருளும் ஆஸ்திகள் அவன் சந்தோஷத்தை, ரட்சிப்பு, சமாதானத்தை தரலை. இயேசு வந்தால் தான் சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி. கோடிகள் வந்தால் சந்தோஷம், மகிழ்ச்சி அல்ல. அதனால வேதனை. இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வருவார், ஈடி வருவாங்க, பலவிதமான ரைடு வரும். ஆனால் இயேசு வந்தால் சமாதானம் வரும், சந்தோஷம் வரும், மகிழ்ச்சி வரும். அப்படிப்பட்ட சந்தோஷத்தை, மகிழ்ச்சி தருவார். பாருங்கள், அவர் உன் பேரிலே சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழணும். இதை பார்த்து கொண்டிருக்கிற வாலிப தம்பி, வாலிப சகோதரியே, உங்கள் அப்பாவும் அம்மாவும் உங்கள் மேலே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக மகிழணும்னா நீங்கள் அவர்களுக்கு பிரியமான அல்லது தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, அல்லது உங்கள் தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படிந்த வாழ்க்கை வாழும் பொழுது அவர் உன் மேலே பிரியமாக இருப்பார், சந்தோஷமாக இருப்பார், அன்பாக இருப்பார், அமர்ந்திருப்பார் என்று தான் சொல்லுது. எனவே நாம் தேவனை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை வாழணும். இங்கே தானியேல் சொல்லும் பொழுது, நான் தேவனுக்கு முன்பாக மனுஷனுக்கு முன்பாக உண்மையாக நடந்தேன், எனவே சிங்கம் சேதப்படுத்தவில்லை, தரிவராஜ் என்று சொல்கிறார். ராஜா கேட்குறாரு, தானியேலே, சிங்கம் சேதப்படுத்தலையா? ஆராய்ச்சி நம்ம தப்புவித்தாரா? தப்புவித்தார். ஏனென்றால், ஏன் தப்புவித்தார்? தேவனுக்கு முன்பாக, உமக்கு முன்பாக உண்மையாக வாழ்ந்தேன். மனுஷனுக்கு முன்பாக தேவன் உண்மையாக இருந்தால் ஆண்டவர் வாசம் பண்ணுவார், ஆண்டவர் தங்குவார், அமர்ந்திருப்பார், உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். யோபு மேலே கம்பீரமாய் களி கூர்ந்தார். சாத்தானே கேளு, இந்த யோபு பார்த்தியா? அவனை கண்ணு விட்டு பார்த்தியா? அவனை பாரு, உண்மை உள்ளவன், உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விளக்குற இந்த மனுஷனை போல, இந்த யோபை போல உலகத்தில் யாருமே கிடையாது. இந்த யோபை குறித்து கம்பீரித்தார், கம்பீரமாய் களி கூறுவார். உங்களை குறித்தும் கம்பீரமாய் களி கூற வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்யணும்? அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருந்தா உங்கள் மேலே பிரியமாக இருப்பார். என் பிரியமே, ரூபவதியே, உன்னிடத்தில் என்னில் அழுக்கில்லை, பாவம் இல்லை, பிரியமே ரூபவதியே என்று கூப்பிடுவார். பழுது ஒன்றும் இல்லை.
ஆண்டவர் அப்படி உங்களை அழைக்க வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டு நம்ம மேல பிரியம் வைக்க விரும்புகிறார். நாம் பிரியம் வைக்க விடுறதே இல்லை. உலகத்தையும் உலகத்தின் உள்ளவைகளையும் ஆசைகளையும் ஆடம்பரங்களையும் இதை தேடி ஓடிக்கொண்டே உலகத்தை ஓட்டத்தை முடிச்சிருவோம். ஒரு சிலர் நான் அறிந்திருக்கிறேன், வாழ்நாள் முழுவதுமாக வெளிநாடுகளில் வேலை செய்து வயது குன்றிய போது பலவீனப்பட்டு அவர்கள் மரித்து விடுகிறார்கள். அவர் செல்வமெல்லாம் சேர்த்துவ செல்வங்கள்லாம் அனுபவிக்கிறதும் இல்லை. ஆண்டவருக்காக வாழ்வதில்லை, உலகத்திற்காய் வாழ்ந்து உலகத்தினால ஓட்டத்தை முடித்து விட்டார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரியே, ஆண்டவர் உங்கள் நடுவில் இருக்க வேண்டுமானால், ஆண்டவர் உங்கள் மேலே பிரியமாக இருக்க வேண்டுமானால், ஆண்டவருக்கு பிரியமானது என்ன, உமக்கு பிரியமானது எது என்று கற்றுத்தாரும் என்று சொல்லி கேளுங்க. ஆண்டவர் பிரியமான செய்ய நான் விரும்புகிறேன் என்று சொல்லுங்க. அப்படி என்றால் ஆண்டவர் உங்கள் நடுவிலே வாசம் பண்ணுவார், உங்கள் மேலே பிரியமாக இருப்பார், உங்களை ரட்சிப்பார், உங்கள் மேலே சந்தோஷமாய் மகிழ்வார், உங்கள் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். என் பிள்ளை நிச்சயமாய் அவனுடைய வாழ்க்கையில் என்னை உயர்த்துவான், நிச்சயமாய் காப்பாற்றுவான், என் பேரை காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கை இருக்குமானால் உங்கள் பேரில் களி கூறுவார். ஒரு தகப்பன் தாயும் உங்கள் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறாங்க. கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரியை, வாலிப தம்பி, மற்றவங்க யாராவது நம்பிக்கை வைத்திருக்கிறாங்க. என் பிள்ளை நன்றாக இருப்பான், சிறந்தவனாக இருப்பான், சமுதாயத்தில் அவன் உயர்ந்தவனாக இருப்பான், ஒழுக்கமுள்ளவனாக இருப்பான், நீதி உள்ளவனாக இருப்பான் என்ற ஒரு நம்பிக்கையோடு தான் உங்கள் பெற்றோர்கள் உங்களை வளர்த்து கொண்டிருக்கிறாங்க. அதே போல் நம்முடைய ஆண்டவரும் ஒரு நம்பிக்கையோடு தான் உங்களை என்னையும் நேசித்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாய் அவன் என் பேரில் பிரியமாய் இருப்பான், எனக்கு பிரியமானதை செய்வான் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். எனவே வேதம் சொல்கிறபடியே நீ கீழ்ப்படிவோம். நிச்சயமாய் இந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்வோம். ஒவ்வொரு நாளும் இந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிங்க. எப்படி ஜெபிக்க வேண்டும் சொல்லித்தரேன். என் தேவனாய் கர்த்தரின் நடுவில் இருக்கிறார், எனவே அவர் என்னை ரட்சிப்பார், வல்லமுள்ள தேவன். என் பேரில் சந்தோஷமாக மகிழ்வார், அவர் அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், என் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். இதை சொல்லிக்கிட்டே இருங்க, உங்கள் வாழ்க்கை மாறிவிடும். இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப ஒவ்வொரு நாளும் இந்த மாதம் முழுவதுமாக நீங்கள் சொல்லுங்கள். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார். தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்ன என்பதை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அவர் உங்கள் மத்தியிலே உலாவுவார், வாசம் பண்ணுவார், தங்கியிருப்பார், தேவையான நன்மைகள் எல்லாவற்றையும் தந்து ஆசீர்வதிப்பார். உபாகமம் 30 வாசிக்கிறேன் கேளுங்க. அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாய் கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும், உன் கற்பத்தின் கனியிலும், உன் மிருக ஜீவன் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு சம்பூர்ணமாக செய்வார். சம்பூர்ணம் உண்டாக செய்வார். பரிபூர்ணம் உண்டாக செய்வார். இவைகளெல்லாம் பரிபூர்ணமாக உன்னத்தில் பெருகும். எப்படி? முதலாவது சொன்ன காரியங்களுக்கு கீழ்ப்படிந்திருக்கும் பொழுது ஆண்டவர் உனக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வாராம். இதெல்லாம் பாருங்க, அவர் கையை சிட்டு செய்கிற வேலைகள், கற்பத்தின் கனி, மிருக ஜீவன்கள் எல்லாவற்றிலும் அவர் பரிபூர்ணம் உண்டாக செய்வார். ஒரு பரிபூர்ணமான ஆசீர்வாதம், சந்தோஷம், மகிழ்ச்சியை இந்த மாதத்தில் பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, மன மகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த நல்ல நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்நாளில் ஒரு நாளை கூடுதலாய் தந்தீங்க. இந்த புதிய மாதத்தின் முதல் நாளை காண செய்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவருக்கும் பரிபூர்ணம் உண்டாக செய்யுங்கப்பா. ஆமேன். தமக்கு பயந்து கிருபைக்கு காத்திருக்கிற மேலே பிரியமாக இருக்கிற தேவன், அப்படியே ஆண்டவரே எங்கள் மேலே பிரியமாயிருந்து இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பிரியமாயிருந்து பூமிக்குரிய ஆவிக்குரிய பரலோகத்துக்குரிய சகல நன்மை ஆசீர்வாதம் கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட்ட கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். என் தேவன் அப்படி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
காட் bless யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் லார்ட்.